வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வரலாற்றிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த பல நூற்றாண்டுகளா நிலைச்சு நிக்கிற ஒரு கருத்தை பத்தி தான். அதுதான் இரண்டாம் வருகை. இந்த ஒரே ஒரு நம்பிக்கை எப்படி பல யுகங்களையே வடிவமைச்சிருக்குங்கிறத பத்தி ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட 2000 வருஷமா முன்னறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. சிலருக்கு அது ஒரு வாக்குறுதி, சிலருக்கு ஒரு எச்சரிக்கை, கோடிக்கணக்கான மக்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. அப்போ 2000 வருஷமா எதிர்பார்க்கப்படுற அந்த நிகழ்வு அது என்ன? அதுதான் இரண்டாம் வருகை. சரி, அது அப்படின்னா என்னன்னு விரிவா பாப்போம். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க நாம முதல்ல இதோட அடிப்படைக்கு போகணும். இது ஏதோ நேத்தினிக்கு வந்த யோசனை இல்ல, பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு வாக்குறுதி இது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இரண்டாம் வருகைங்கிறது ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின்படி ஏசு கிறிஸ்து திரும்பவும் பூமிக்கு வருவார். அப்படி வரும்போது அவர் மனித குலத்துக்கு தீர்ப்பு வழங்கி தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவுவார். இது பைபிள்ல இருக்கிற பல தீர்க்க தரிசனங்களோட நிறைவேறுதலா பார்க்கப்படுது. இதுதான் அதோட அடிப்படை. இந்த நம்பிக்கையை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா இதோட மூலம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதாவது இந்த யோசனை எங்கிருந்து உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நாம புனித நூல்களுக்குள்ள தான் போகணும். இங்க பாருங்க, மத்தேயு நற்செய்தியிலிருந்து வர்ற இந்த மேற்கோள் ஒரு தெளிவான வாக்குறுதியை கொடுக்குது. இது ஏதோ ரகசியமா யாருக்கும் தெரியாம நடக்க போற வருகை இல்ல. இது எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில ரொம்ப சக்தி வாய்ந்த மகிமையான ஒரு நிகழ்வா இருக்குன்னு சொல்லுது. இதுதான் இரண்டாம் வருகையோட மையமான ஒரு சித்திரம். ஆனா எல்லா வேத பகுதிகளும் இதே தொனியில பேசல. வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து வர இந்த மேற்கோளை பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, இந்த உலகத்தையே தலைகீழா புரட்டி போடுற ஒரு நிகழ்வை பத்தி பேசுது. இங்க பழைய உலகம் அழிஞ்சு முழுக்க முழுக்க புதுசா ஒன்னு உருவாக்கப்படும்னு சொல்லப்படுது. இது இந்த நம்பிக்கையோட இன்னொரு பக்கத்தை காட்டுது. இப்போதான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமா போகுது. எல்லாருக்கும் அடிப்படை நம்பிக்கை ஒண்ணுதான். ஆனா அது எப்படி நடக்குங்கிறத பத்தி பல நூற்றாண்டுகள விதவிதமான விளக்கங்கள் உருவாகியிருக்கு. குறிப்பா மிலினியம், அதாவது அந்த 1000 ஆண்டு கால ஆட்சியை பத்தி 3 முக்கியமான போட்டி பார்வைகள் இருக்கு. சரி, இந்த 3 பார்வைகளையும் நாம கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல ப்ரீ மில்லினியலிசம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகம் இன்னும் மோசமாய்க்கிட்டே போகும், அதுக்கப்புறம்தான் அவர் வருவார்னு சொல்றாங்க. இதுக்கு அப்படியே நேர் எதிரா போஸ்ட் மில்லினியலிசம் என்ன சொல்லுதுன்னா, நாம உலகத்தை நல்லபடியா மாத்தி ஒரு பொற்காலத்தை உருவாக்குவோம், அதுக்கப்புறம் அவர் வருவார்னு சொல்லுது. மூணாவதா மில்லினியலிசம். இவங்க சொல்றது என்னன்னா, அந்த 1000 வருஷங்கிறது ஒரு குறியீடு தான், அது இப்போ நாம வாழ்ற காலம்தான்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, ஒரே நம்பிக்கை, ஆனா எதிர்காலத்தை பத்தி 3 வெவ்வேறு கண்ணோட்டங்கள். ஓகே, இந்த இறையியல் கருத்துக்கள்லாம் வெறும் புத்தகத்தோட நின்னுடல. நிஜ உலகத்துல மக்கள் இதை எப்படி பாக்குறாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கணும். வரலாறு முழுக்கவே மக்கள் அவங்க காலத்துல நடக்கிற பெரிய நிகழ்வுகளை இறுதி காலத்தோட அறிகுறிகளா தான் பாத்திருக்காங்க. இந்த காலவரிசையை பாருங்க. 14ஆம் நூற்றாண்டுல வந்த பிளேக் நோயிலிருந்து முதலாம் உலகப் போர், இஸ்ரேல் நாடு உருவானது, ஏன் இன்னைக்கு நாம சந்திக்கிற காலநிலை மாற்றம் வரைக்கும் ஒவ்வொரு தலைமுறையும் அவங்க காலத்தோட நெருக்கடிகளை இறுதி காலத்தோட அறிகுறிகளா தான் பார்த்திருக்காங்க. இந்த மனுஷ இயல்புல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா? இந்த இரண்டாம் வருகைங்கிற கருத்து வெறும் மத நம்பிக்கையோட மட்டும் நின்னுடல. அது நம்மளோட கலை, இலக்கியம், ஏன் நம்ம பார்க்குற சினிமா வரைக்கும் பரவி நம்ம கலாச்சாரத்தோட ஆழமான அடுக்குகள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு மைக்கலாஞ்சலோவோட கடைசி தீர்ப்பு ஓவியத்தை எடுத்துக்கோங்களேன். அதுல தெரியற அந்த பிரமிப்பும் பயமும் இந்த நம்பிக்கையோட ஆழத்தை அப்படியே காட்டும். அதே மாதிரி லெஃப்ட் பிஹைண்ட் மாதிரி புத்தகத் தொடர்கள் கோடிக்கணக்கில் வித்திருக்கு. பல ஹாலிவுட் படங்கள்ல கூட உலகம் அழிற மாதிரி காட்சிகள் வர்றதுக்கு இந்த கருத்தோட தாக்கமும் ஒரு காரணம். ஆக இது வெறும் இறையியல் விவாதம் மட்டும் இல்ல, நம்ம உலகத்தை வடிவமைச்ச ஒரு சக்தி வாய்ந்த கலாச்சார சக்தி. அப்போ நம்ம கடைசியா ஒரு கேள்விக்கு வர்றோம். இந்த இரண்டாம் வருகைங்கிறது உண்மையிலே நடக்க போற ஒரு தீர்க்க தரிசனமா, இல்ல இது மனுஷனோட நம்பிக்கைக்கும் பயத்துக்கும் ஒரு சக்தி வாய்ந்த உருவகமா, இல்லனா ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கணும்னு மக்களை தூண்டுகிற ஒரு உந்து சக்தியா? 2000 வருஷமா மனுஷனோட கற்பனையை தூண்டிக்கிட்டே இருக்கிற இந்த தரிசனத்தோட உண்மையான சக்தி எதுவா இருக்கும்? இது நாம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி.